தேனி பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் 2 நாள் விசாரணை முடிந்து சவுக்கு சங்கர் மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். செட்டிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து மதுரை போதை தடுப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கரிடம் 2 நாள் விசாரணையாக 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. இதில் கஞ்சா புகைப்பழக்கம் எனக்கு இல்லை என்றும் தனது டிரைவர் மற்றும் உதவியாளர் கஞ்சா வைத்திருந்தார்கள் என்று தெரியவில்லை என்று கூறப்படுகிறது காவல் நிலையத்து சார்பாக. இதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் கடந்த 4ஆம் தேதி அதிகாலை பழனிச்செட்டிப்பட்டி தனியார் விடுதியில் கோவை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவருடன் தங்கியிருந்த ஓட்டுநர் ராம்பிரபு மற்றும் அவருடைய நண்பர் ராஜரத்தினம் ஆகிய இருவரும் பழனிச்செட்டிப்பட்டியினால் கஞ்சா வைத்திருந்த 400 கிராம் கஞ்சா வைத்ததாக கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சவுக்கு சங்கரை மதுரை நீதிமன்றத்தில் இருந்து 2 நாள் விசாரணைக்காக பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையினர் விசாரணைக்கு எடுத்துள்ளனர். இதில் கடந்த 20ஆம் தேதி விசாரணைக்கு பழனிச்செட்டிப்பட்டி காவல்நிலையத்தில் கொண்டு வரப்பட்ட சவுக்கு சங்கர் அன்றிலிருந்து தற்போது வரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் அவருக்கு கஞ்சா பழக்கம் இல்லை என்றும் இந்த கஞ்சா உதவியாளர் மற்றும் டிரைவர் ஏன் காரில் வைத்திருந்தார்கள் என்று காவல்துறையினர் சவுக்கு சங்கர் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து விசாரணை முடிந்த பின் சவுக்கு சங்கரை போலீஸ் பாதுகாப்புடன் மதுரை போதை தடுப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் காவல்துறையினர். விவரங்களுக்கு நன்றி சிவா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை பகுதியில் 3 மாதங்களாக வந்த திருட்டு புகார்களால் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடினர். விவசாய நிலத்தை ஒட்டிய சிசிடிவி கேமரா இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளை குறிவைத்து திருடிய 3 பேரை கைது செய்த போலீசார் பகலில் டாடா ஏஸ் வாகனத்தில் காய்கறி விற்று வீடுகளை நோட்டம் பார்த்து அவர்கள் திருடி வந்ததாக தெரிவித்தனர். மக்களவையின் 6வது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 58 தொகுதிகளில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிஷா உள்ளிட்ட 6 மாநிலங்கள் மற்றும் ஒடிஷா சட்டசபையின் 42 தொகுதிகளுக்கு 3வது கட்டமாகவும் மே 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தம் 889 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். முக்கிய வேட்பாளர்களாக வடகிழக்கு டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் கண்ணையாகுமார், உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் பாஜக சார்பில் மேனகா காந்தி, ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜௌரியில் மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் மெஹபூபா முப்தி, ஹரியானா மாநிலம் கர்னாலில் பாஜக சார்பில் மனோகர் லால் கட்டார், குர்கானில் காங்கிரஸ் சார்பில் ராஜ் பாபர், ஒடிஷா மாநிலம் சம்பல்பூரில் பாஜக சார்பில் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர்.